இன்றைக்கி பொங்கலுக்கான ப்ரிப்ரேஷன் தாங்க பார்க்க போகிறோம். ஒரு பானை வாங்கிட்டு அதில் அழகாக பெயிண்ட் பண்ணி பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்துச்சு. அதே மாதிரி நாங்களும் பானைலாம் வாங்கிட்டு அழகாக பெயிண்ட்லாம் பண்ணிட்டோம். அவுட்புட்டும் ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. சரி, அதுக்கடுத்து நாளைக்கு தேவையான வீட்டு க்ளீனிங் ஒர்க் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை வர வச்சு பாப்பாவை கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசித்தேன். டக்குன்னு குலோப் ஜாமுன் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ குலோப் ஜாமுன் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ஸோ ரியலி டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டில் சாப்பிட்ட எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கடுத்து அம்மா வந்து எப்படா வருவாங்க, அம்மாகிட்ட பாப்பா விட்டுட்டு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அம்மா வந்தாங்க. வந்த அப்புறம் அம்மா கிட்ட பாப்பா விட்டுட்டு கொஞ்சமாக வேலை செஞ்சுட்டே இருந்தேன். அதுக்கட்டி வீட்டுக்கு கெஸ்ட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. யாருன்னு பார்த்தீங்க, என் மாமியார், நாத்தனார் பொண்ணு, அதுக்கடுத்து அவங்க குழந்தை தியா, சித்தி, தங்கச்சின்னு சொல்லிட்டு எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் பாப்பாவுக்கும் எனக்கும் ட்ரெஸ்ஸு சாரி எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும், எல்லோரும் கும்பலாக உட்காந்து கதை பேசி அரட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தியா படுற சேட்டையெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே டைம் பார்த்திங்கன்னா 9 ஆகிடுச்சு. அவ்வளோதான், இதுக்கு மேலே எந்த வேலையும் செய்ய முடியாது அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டேன். என்ன தான் பெண்களுக்கு குழந்தைங்களை பார்த்துக்கிறது ஒரு கஷ்டமான விஷயமா இருந்தாலும் அதுவும் ஒரு சுகமான சுமையாக தான் இருக்கும். அதுங்களுடைய சிரிப்பை பார்க்குறப்ப பட்ட கஷ்டம் எல்லாம் பஞ்சா பறந்துடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.